ஒரு நாள் ஒரு விவசாயிக்கு குரங்கு பேராசை காட்டுச்சு. நண்பா, கெட்டு போயிருந்தா அதை மறந்து விளைய முடி. நண்பா, கெட்டு போன ஒரு தக்காளி எல்லாத்தையும் கெடுத்துரும். அதனாலதான் நண்பனோ இல்ல தக்காளியோ நான் உண்மையானதை மட்டும் தான் தேர்ந்தெடுப்பேன். இதே உண்மையான மற்றும் இயற்கையான சிவப்பு தக்காளியால் சரி, அவங்க உண்மையான தக்காளியே போடுறாங்கன்னு வச்சுக்கோ, அது எந்த அளவு ஹெல்த்தின்னு பார்ப்போமா? நான் அதை பார்க்கணும். சரி, இப்போ அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். டொமேட்டோ பேஸ்ட், சுகர், அயோடைஸ் சால்ட், அசிடிட்டி ரெகுலேட்டர் அதாவது E260, ஸ்டெபிளைசர் வந்து E1422, E415, ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தோம்னா E211, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். இதில் 28% மட்டும்தான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா தண்ணி, சர்க்கரை, உப்பு, அப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து அந்த பேஸ்ட் பதத்துக்கு மாற்றுறதுக்கான ஸ்டெபிளைசர்ஸ் தான் இருக்குது. இதில் ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தோம்னா E211 இருக்குது. அதாங்க நம்ம சோடியம் பென்சோயேட். இந்த சோடியம் பென்சோயேட் தக்காளி இருக்க விட்டமின் சி கூட மிக்ஸ் ஆகும்போது பார்த்தோம்னா அது ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டாக மாறுது. அதாங்க கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக மாறுது. நம்ம இந்த கேன்சர் கெச்சப், அதாங்க இந்த தக்காளி கெச்சப்பை வந்து பீட்சா, பர்கரில் ஸ்டார்ட் பண்ணி கட்லெட், சமோசா, அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் கொண்டு எல்லாத்துலேயும் நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம கட் ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ நான் கெச்சப் கொஞ்சமாக தானே தொட்டுக்கிறேன், எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுதுளி பெருவெல்லம் மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற கெச்சப் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், அப்புறம் ப்ளாட்டிங்னு சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து கெச்சப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுக்காச்சும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே தக்காளி பேஸ்ட் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமே.